ஒண்ணும் இல்ல. அட கிண்டல் பண்ணப்பா. நீ எப்படி என்ன கிண்டல் பண்ணியோ அதே மாதிரி தான். நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கேலி கிண்டல் விளையாட்டுலாம் சகஜம் அப்படின்னு. அதை தான் நானும் பண்ணேன். எனிவேஸ் ஆண்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கெஸ்ட் ரூம் வாஷ்ரூமும் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் அங்க விலை மதிப்பான பொருள் எதுவும் இல்லாம இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. கரண், what's happening? அத்தை சும்மாதான் அத்தை. what சும்மாதான்? அது என்ன விஷயம்னா, பிரீதா பிருத்வியை தனியா பார்க்கணும்னு சொன்னா. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். what? how dare she? அவளோட லவ் மீட்டிங்ஸ நம்ம வீட்ல வச்சுப்பாளா? and நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ கம் ஆன், சில் அத்தை. யூ நோ ஹவ் திஸ் லவ் ஷவர் இஸ். அண்ட் எனக்கு தெரியும் நீங்களும் உங்க காலத்துல. ரிலாக்ஸ், I'll see you later. இந்த பிரீதா ஏன் என் பிருத்வியை தனியா பார்க்கணும்னு சொல்றா? ஒருவேளை இவ நிஜமாவே பிருத்வியோட இல்ல, நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். நான் கெஸ்ட் ரூமுக்கு போய் பிரீதா பிருத்வி மேல ஒரு கண்ணு வைக்கணும். அந்த டாப்ஸி பத்தாதுன்னு பிரீதாவும் இப்ப எனக்கு தலைவலி ஆயிட்டா. oh god, எல்லாரும் முன்னாடி சைகை காட்டுற அளவுக்கு வந்துருச்சா? ஸ்ருதி, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். ஸ்ருதி, ஸ்ருதி, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூவா? எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? அன்னைக்கு நீ என்னை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்ட. நான் நடு ரோட்ல வழியில தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்ட, எனக்கு ஹெல்ப் பண்ண, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன. எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா நான் எப்படி சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணல, ஆல்மோஸ்ட் அழுதுருப்பேன். இங்க பாரு, நான் சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாத. நான் அழுதுருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு கத்திக்கிட்டு இருந்தேன். கண்ணுல கண்ணீர் வர்றதெல்லாம் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. அதோட நீ இன்னும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. நான் ஒரு சரியான ஞாபகம் மறதி. நானே என்னோட மேனஸையே மறந்துட்டேன். ஸ்டூபிட் ஆஃப் மீ. ஹேய், என்னாச்சு? நீ உண்மையிலேயே தண்டமாயிட்ட. ஏன்னா இன்னும் நீ தேங்க்ஸ் சொல்லவே இல்லையே. தேங்க்யூ. அன்னைக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்க முடியாத உதவி. யூ வெல்கம். ஸ்ருதி, ஸ்ருதி, அது உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். கேள. அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அப்போ சரளா ஆண்டி ரொம்ப கோவமா இருந்தாங்களா என்ன? சொல்லு. அவங்க உன்னை, ஐ மீன் என்ன, நம்ம ரெண்டு பேரை. ஹே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். அது சாரி, டென்ஷனா இருந்தியா? அதான். இட்ஸ் ஓகே ஸ்ருதி. இன்னைக்கு நான் எனக்கு தோணுது என்னன்னு உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு என்னை யாரும் அடிக்கல. நீ சரியான நம்பர் 1 பைத்தியம். பரவாயில்ல, அதுலயாவது நம்பர் 1 இருக்கேனே. ஆக்சுவலா இன்னொரு சீரியஸான விஷயம். அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் சரளா ஆண்டி நிஜமாவே ரொம்ப கோவமா இருந்தாங்களா? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். சமீர நீ பார்க்கலனா உன்னோட கண்ணு அவனை தேடிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சமீர நீ பார்த்த உடனே உன் மனசுல ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா?
ஒரு நிமிஷம், உனக்கு என்னெல்லாமோ நடக்குதா? நீ நீ என்ன ஃபீல் பண்றன்னு கொஞ்சம் என்கிட்ட சொல்ல. வலிக்குது. வலிக்குதா? அப்புறம் அப்புறம் இங்க இங்க அடிபட்டதுல மார்க் போயிடுச்சு. ஆனா இன்னும் வலிக்குது. நான் இந்த வலிய பத்தி உன்கிட்ட பேசல. இல்ல உனக்கு வேற மாதிரி ஏதாவது? வேற மாதிரியா? சரி விடா, எனக்கே ஒன்னும் புரியல, உன்கிட்ட வேற கேக்குறேன். அப்புறமா சரி பண்ணிக்கோ, ஓகேவா லூசு பையலே? ஏய் ஸ்ருதி, என்ன இதெல்லாம்? என் முடிய எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியே? என்னையானா என்ன அர்த்தம்? எல்லா கேள்விக்கும் நானே பதில் சொல்லணுமா? நீ ஏன் சார்ட் அவுட் பண்ணவியா இல்லையா? ஹே மந்த புத்தி. மண்ட புத்தியா? இந்த பொண்ணு சுத்த பைத்தியமால இருக்கு. முடிய ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாலே. கர்ணனை தேடி பிடிச்சு அவர்கிட்ட வேக்ஸ் வாங்கி முடிய செட் பண்ணணும். இந்த பொண்ணு வாயாடிதான். ஆனாலும் cute. எனக்கு அந்த ட்ரிங்க் கண்டிப்பா வேணும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியம் வரும். இந்த ட்ரிங்கை குடிச்சிட வேண்டியதுதான். நான் குடிச்சே ஆகணும். ஆனா என் புகுந்த வீட்டுக்காரங்க பாத்துட்டாங்கன்னா போய் தொலையிட்டோம். நான் குடிச்சே ஆகணும். இல்லைன்னா அந்த ஸ்டூபிட் பிரீதாவை பிருத்வியோட பார்த்தா என்னால தாங்க முடியாது. ஹே யூ, அதை விடு. அது ஏன் ட்ரிங்க்? என்னோட பொருள் நீ தொட முயற்சி பண்ணாத. லீவ் இட் ரைட் நவ. முதல்ல நான் தான் தொட்டேன். என்ன புரிஞ்சுதா? உனக்கு என்னதான் வேணும்? நான் உன் கையை உடைக்கவா? ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணு சொல்லு. இந்த பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு உன்னை யாரு கூப்பிட்டது? கூப்பிடாமலே வந்துட்டியா? சாரி, உன்னோட இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இந்த பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு எனக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். Really? அப்படின்னா அந்த முட்டாள் யாருன்னு சொல்லு. யாரு உன்னை இன்வைட் பண்ணது? ஏன்னா உன்ன மாதிரி லோ கிரேடட் பொண்ணு இந்த ஃபேமிலியோட கனெக்டடா இருக்க முடியாது. ஹலோ, வாயை கொஞ்சம் மூடு. மரியாதையா பேசு. ஏன் ஏன் ஏன்? நீனா இந்த ஊரோட மகாராணியா? உன்கிட்ட மரியாதையா பேச? அப்படி இல்லன்னா நீ என் பிருத்வியோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றனாலயா? ஏன் பிருத்வி ஓம் பிருத்வின்னு சொன்ன அப்புறம் அவ்வளவுதான். பிருத்வி எனக்கு தான் சொந்தம், உனக்கு இல்ல. அண்ட் இனிமே உன் வாயில இருந்து பிருத்வி பேரை கூட நான் கேட்கவே கூடாது. ஓ ரியலி? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் அந்த ஆன்ட்டி மாதிரி. அவ பேர் என்ன? பிரீதாவை தானே அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்புறம் அவன் எப்படி உனக்கு சொந்தமாவான்? இங்க பாரு, நீ தேவையில்லாம உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. யூ பிளடி டெம்பரரி கேர்ள் ஃப்ரெண்ட். போ போய் ஒரு லூசா தேடி கல்யாணம் பண்ணிக்கோ. உன் சின்ன மூளைக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷனை திணிச்சுக்கோ. எனக்கும் பிருத்விக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ இனிமே ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது. பிருத்வி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஓ ரியலி? அப்ப பிருத்வி உனக்கா? அப்போ நீ டாப்ஸியை சேலஞ்ச் பண்றியா? அப்ப பாக்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். இனிமே உனக்கு பிருத்வியும் கிடைக்க மாட்டான், இந்த ட்ரிங்கோ கிடைக்காது. என்ன புரிஞ்சுதாமா? இந்த பொண்ணு இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இந்நேரம் இவ கெஸ்ட் ரூம் போயிருக்கணுமே. எனக்கு சொந்தமானதை நான் யாருக்குமே தரமாட்டேன். தானமும் பண்ண மாட்டேன், பிச்சையும் போட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? இங்க நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த பிருத்வியோட கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த வெள்ள மோகினி பிசாசு கிட்ட, என் சக்காலத்தி அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மரியாதை கிட்டவளா இருக்கா. செம்மையா திட்டி விட்டுட்டேன். பிருத்வியை உரிமை கொண்டாடிட்டு இருக்கா. அதுவும் ஏன் பிருத்விய? ஒன்னும் அப்படின்னா இவளை கரண் இன்வைட் பண்ணானா? இப்ப கரண் என்ன பார்க்க கூடாது. அவ இங்கதான் இருந்தா, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பிருத்வியோட கேர்ள் ஃப்ரெண்டா? இங்க யாருமே இல்லையே. இப்ப இங்கதான் இருந்தா, எங்க போனான்னு தெரியலையே. இங்க யாருமே இல்லங்கற. நான் கெஸ்ட் ரூமுக்கு போகவா வேண்டாமா? நீ சீக்கிரம் போ, லேட் ஆகுது. கோ. பிருத்வி கேர்ள் ஃப்ரெண்ட் யாரா இருக்கும்? யாரா அவனா இருக்கட்டும், பிருத்வி கேவலமானவன் எனக்கு தெரியும். அவ எவ்வளவு கேவலமானவன் என்னால நிரூபிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. பிருத்விக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கோ இல்லையோ,
அவனுக்கும் பிரீதாவுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த கிறுக்கன் கண்டிப்பா பிரீதாவுக்கு வருத்தத்தை தவிர வேற எதுவும் தரமாட்டான். அதனால பிரீதாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதனால நான் போட்ட பிளான் படி பிரீதாவுக்கும் பிருத்விக்கும் நடக்க போற நிச்சயத்தை நிறுத்தணும். பிருத்வி, நீ நிஜமாவே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடின. நீ ரொம்ப டேலண்டட். தேங்க்ஸ். இது என்னோட பேட் லக் தான். அதான் நீ எனக்கு சொந்தமாகல. எப்படி பார்த்தாலும் தப்பு என் மேல தான். நான் தானே உன்னை பிரேக்கப் பண்ணேன். அதுக்கான தண்டனையும் எனக்கு கிடைக்கணும்ல. அதுக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா? என்னால என்ன வாழ்நாள் முழுக்க கண்டிப்பா மன்னிக்க முடியாது. என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். இங்க பாரு தாப்சி, அதெல்லாம் பழைய கதை. நமக்குள்ள என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் நீ மறந்துரு. பிகாஸ் ஐ ஹவ் மூவ்ட் அவுட். I'm really sorry, Prithvi. It's okay. Prithvi, my head. Topsy, are you okay? Topsy, are you fine? I'm not, Prithvi. Topsy, Paining. என்னாச்சு? நீ ஒரு வேலை பண்ணு. நீ இப்படி வா. வந்து இப்படி உட்காரு. You just sit back and relax. நான் இப்பவே first aid box கொண்டு வரேன். Okay? Just sit back and relax. இவளை எப்படியாவது சீக்கிரம் அந்த ரூம்குள்ள அனுப்பணுமே. எஸ், அந்த கேமரா வேலை செய்யுது. ஆனா நேர்ல பாக்குற மாதிரி வராதுல்ல. வாட் அ பிளான் கரண். ஹாய். என்ன? என் கூட வா. ஹலோ, என்ன இப்படி ஆர்டர் பண்றதுக்கு நீ யாரு? நான்லாம் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன். ஏய், ஒரு நிமிஷம். ஆமா, நீ யார்கிட்ட ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா பண்ணாத. நான் ஒன்னும் டைம் பாஸ் பண்றதுக்காக விளையாட்டுக்கு உங்ககிட்ட பேச வரல. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னோட டைம் பாஸ் அப்புறம் அரட்டங்கிற வேர்ட்ல நீ எப்படி யூஸ் பண்ற? ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீ என் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நேத்து கூட என் போனை கொடுக்கணும்னு ஏதோ பொய்யான காரணத்தை சொல்லி என் பின்னாடியே வர. அதுலயும் அது என்னோட போன் இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட 2 போன் இருக்கு. ஒன்னு புது போன், இன்னொன்னு பழைய போன். இது புதுசு. இன்னொன்னு எங்க? நீ வா, காட்டுறேன். அது சரி. உன்னோட பொருள் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அண்ட் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மிஸ்டர் கரண்? நான் என்ன சாவி குடுக்குற பொம்மையா? நீ சாவி கொடுத்த உடனே நான் பேசுறதுக்கு, சாவியை கொடுத்த உடனே டான்ஸ் ஆடணும், சாவியை கொடுத்த உடனே உன் பின்னாடியே வரணும் டிக் டாக்னு. நெவர். பாரு, this is not fair, okay? நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கேன். வண்டியில கூட நீ ஷட் அப் சொன்ன. ஒரு நிமிஷம் இரு. என்ன ஷட் அப்னு சொல்ற அளவுக்கு உனக்கு எப்படி உரிமை வந்தது? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதுக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைக்க தான் போகுது. தண்டனையா? நீ எனக்கு தண்டனை தருவியா? அப்படின்னா நீ என்ன பழி வாங்க போற? அட, நீ என்ன பழி வாங்குறது? நான் உன்னை எல்லா விஷயத்துக்கும் எண்ணி கண்டிப்பா பழி வாங்க தான் போறேன். இன்னைக்கு நீ என்ன பண்ண? என்ன டான்ஸ் ஃப்ளோர்ல கீழே போட்ட. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் ஏன் செஞ்சிட்டு இருக்கன்னு தெரியும். கீழே நான் விழுந்து எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கணும். அது சிரிக்கிறதுக்காக தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தியா? நீ டான்ஸ் ஆடுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண. அதனாலதான் எல்லாரும் உன்னை பாராட்டினாங்க. அதுக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? ஹலோ மிஸ்டர் கரண், உங்களுக்குள்ள டீசென்சிங்கிற விஷயம் கொஞ்சம் கூட இல்ல. இப்படியே போய்கிட்டே இருந்தா நம்ம 2 பேருக்குள்ள இருக்க அந்த சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் கூட கண்டிப்பா ஒரு நாள் விரோதமா மாறும். ஏய் ஹலோ, இது வரைக்கும் நீ எதிரி மாதிரி தான் பேசிட்டு இருக்க. எனக்கு எதிராக தான் செயல்படுற, எனக்கு எதிராக தான் பேசுற. அப்பப்ப நான் சொல்றதையும் கேட்டு நடந்தா உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனா எங்க நீ தான் ரொம்ப உறுதியா இருக்கியே. அதுலயும் இந்த கரணோட பேச்ச கேட்கவே கூடாதுன்னு, ரைட்? ஏதோ நான் நல்லவனா போயிட்டேன், அதான் பெரிய மனசோட உன்னை சவிச்சு மன்னிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் 3 காரணம் இருக்கு. பிகாஸ் என் அம்மாக்கு உன்னை பிடிக்கும், என் பாட்டிக்கு உன்னை பிடிக்கும், எனக்கும். சொல்லு, மூணாவது ரீசன் என்ன? நீ ஆரம்பிச்சது முதல்ல முடி. ஒருவேளை நான் இவளை லைக் பண்றேன் இவகிட்ட சொல்லிட்டா இந்த பாவக்கா வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருவாள. பிகாஸ் ஐ லைக் மை செல்ஃப் டூ மச். நான் ரொம்ப நல்ல மனசுக்காரன். எனக்கு ரொம்ப இளகிட மனசு. நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரையும் வேதனைப்படுத்த மாட்டேன். ஆனா இந்த சர்வீஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் உனக்கு கிடைக்கும். யூட்டிலைஸ் பண்ணு.
ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? உண்மையான விஷயம் என்னன்னா, நான் உண்மையிலேயே ரொம்ப டீசென்ட்டான ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் சத்தியமா. ஆனா உன் கூட ஹேங் அவுட் பண்ணா மட்டும்தான் உன்னோட இந்த மரியாதை இல்லாத குணம் இருக்கே, அது அப்படியே எனக்கும் வந்துருது. நானும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன். தெளிவா சொல்ற கேளு. நீ மரியாதை இல்லாம நடந்துக்கிறதுனால தான் நானும் அதே மாதிரி நடந்துக்கிறேன். அதுவும் எப்பவுமே. நீ எவ்வளவு பொய் சொல்ற? சரி நீ வா, எனக்கு உன் கூட ஒரு வேலை நான் இருக்கு. எங்கேயும் வரல, நீயே போ. நீ உன்னோட நியூலி கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ. அவளுக்கு தான் நீ என்னென்னமோ சைகை எல்லாம் பண்ணிட்டு இருந்தியே. What? இப்படி எல்லாம் மட்டும் பேச வைக்காத. நான் எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துட்டேன். இங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க 2 பேரும் ஏதோ சைகை பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓ, அப்படின்னா நான் உன்னை கீழே தூக்கி போட்டதுனால உனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு சொல்லு. ஆனா உனக்கு இப்ப கோவம் எதனால வந்திருக்குன்னா, நான் அவ கூட செய்கையில பேசினதுதான். அந்த கரண் டாப்ஸி கிட்ட பேசினத பார்த்தா 2 பேரும் நல்ல பழக்கமானவங்க மாதிரி இருக்காங்க. தட் மீன்ஸ் கரண் தான் டாப்ஸி இன்வைட் பண்ணானா? ஆனா 2 பேரும் எங்க பாத்துக்கிட்டாங்க? தேங்க் காட். அந்த டாப்ஸி என் பேரை கேட்காம போயிட்டா. அதனால நான் இப்ப தப்பிச்சேன். அண்ட் ஐம் ஷூர் பிரீத்தி அவகிட்ட என் பேரை சொல்லிருக்க மாட்டான். இல்லைன்னா அவ இந்நேரம் கரண் கிட்ட போய் டெஃபினட்டா சொல்லிருப்பாளே. அதுவும் நான் தான் பிருத்வி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ஓ நோ 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 நோ, அப்படி நடக்கவே கூடாது. நான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். இந்த இந்த தாப்ஸை ஒரு நடமாடுற பாம். அது என் தலை மேல எப்ப வேணாலும் வெடிக்கும். அவ எப்பவுமே இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருந்தானா, எங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அட்டென்ட் பண்ணா, யாராவது அவகிட்ட எனக்கும் ரிஷப்க்கும் கல்யாணமாக போறத சொல்லிடுவாங்க. ஓ காட், இல்ல அந்த அந்த கரண் பத்தாதுன்னு இந்த தாப்ஸிங்கிற பிரச்சனை வேற வந்து உட்கார்ந்துருக்கு. நான் இந்த எல்லா விஷயத்தையும் பிருத்வி கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா அவன் அந்த பிரீதாவோட கெஸ்ட் ரூம்ல இருக்கான். அதோட இந்த பிரீதாக்கு பிருத்வியோட என்ன வேலை? போய் செக் பண்ணி ஆகணும். ஷலன், எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பொம்பளைக்கு வேற வேலையா இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்ட. ஷலன், வா, நான் உன்னை என் கிளப் ஓனர் கிட்ட அறிமுகப்படுத்துறேன். நீங்க வா பிருத்வி, என் பக்கத்துல உட்காரு. எனக்கு வேற எந்த மருந்தும் தேவையில்லை பிருத்வி. நீ அன்பா உன்னுடைய கையை என்னுடைய காயத்து மேல வச்சா என்னோட எல்லா வலியும் தானா காணாம போயிடும். உன்னோட இந்த கையோடைய அரவணைப்பு, நல்ல கன்சர்ன் எனக்கு தாராளம். காலேஜ் டேஸை யோசிச்சு பாரு. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தோம். நம்ம காதலிச்ச அந்த நொடிகளை மறுபடியும் வாழ முடியாத பிருத்வி? ப்ளீஸ், எனக்காக எனக்கு உன்னுடைய அன்பை தவிர வேற எதுவுமே வேண்டாம். பிரீதா, பிரீதா சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் சொல்றத கேளு. என்ன இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அப்செட்டா இருக்க? என்ன காரணம்? நான் அந்த பொண்ணுக்கு செய்கை காட்டினது உன்னோட பிரச்சனையா, இல்ல உன்னை கீழே தள்ளி விட்டது உனக்கு பிரச்சனையா? அது மட்டும் இல்ல, நீ எதுக்காக வேணாலும் டென்ஷனா இரு. ஆனா என்கிட்ட நீ ஆட்டிடியூட் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நல்லா கேட்டுக்க. இந்த கரணை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்க. நல்லா நோட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், I am a thorough gentleman. என்னால எந்த பொண்ணோட மனசையும் உடைக்க முடியாது. அதே மாதிரி யாருடைய ரிக்வெஸ்டையும் அவாய்ட் பண்ண முடியாது. நீ ஒரு விஷ் கேட்ட, என்ன விட்டுன்னு சொன்ன, நானும் விட்டுட்டேன். நீ கீழே விழுந்துட்ட. அதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பாயிண்ட் நம்பர் 2, நான் எந்த பொண்ணுக்கு வேணா செய்கை காட்டுவேன். ஒரு தடவை இல்ல 10 தடவை காட்டுவேன். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நீ எப்படி அதை பத்தி கேட்கலாம்? நீ யாருங்கிற? நீ என்ன கட்டிக்க போறவளா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? யாரு? எஸ், கரெக்ட். நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல கட்டிக்க போறவளோ இல்ல. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் அது நடக்காது. இந்த விஷயத்தை நீ உன் மூளையில செட் பண்ணிக்கோ, ஓகே? என்ன எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நாம ஒண்ணு பண்ணலாம். கெஸ்ட் ரூம் போயிடலாம். அங்க போய் சண்டை போட்டுக்கலாம். சுத்தி பாரு, எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னு. நாம ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சண்டை போட்டுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வாட் நான்சென்ஸ். லாட் ஆஃப் சென்ஸ் பிரீதா, லாட் ஆஃப் சென்ஸ். இங்க பாரு,
இந்த விஷயம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்ம 2 பேருக்கு ஒருத்தர் பிடிக்காது. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல, நாம 2 பேரும் லவ்வர்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருப்போம்னு நினைப்பாங்க. அதனால தான் சொல்றேன், கெஸ்ட் ரூமுக்கு போயிடலாம். அங்க நாம இந்த சண்டையை முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. அதுக்காக தான் சொல்றேன், அவங்க உன்னை பத்தி என்னெல்லாம் யோசிப்பாங்க. அங்க பாரு, இந்த பொண்ணுக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல கரண் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, அதுவும் லவ் சண்டைன்னு. அதனாலதான் சொல்றேன், ரூமுக்கு போய் சண்டை போடலாம். ஐ மீன், சாய்ஸ் இஸ் டோட்டலி யோர்ஸ். ஒருவேளை நீ கெஸ்ட் ரூமுக்கு வரலன்னா நான் புரிஞ்சுக்கணும், நீ உன்னோட தோல்விய மனப்பூர்வமா ஒத்துக்கிட்ட. அப்புறம் அதுல இன்னொரு விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிடும். என்ன விஷயம்? அதான், நீ என்ன காதலிக்கிறன்னு. பயங்கரமா காதலிக்கிற. எஸ் இல்லனா என்ன, இன்னொரு பொண்ணு கூட பார்த்து நீ பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாரு, எனக்கு என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். அப்படி ஏன் கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியலன்னா நீ தோத்துட்டேன்னு நான் ஒத்துக்கிறேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ கெஸ்ட் ரூமுக்கு வா சொல்றேன். நீ யார் எனக்கு சொல்றதுக்கு? நான் உனக்கு சொல்றேன். ஓ ஃபேண்டாஸ்டிக் கரண், வெரி குட். எப்படியோ அந்த கிறுக்கு பிரீத்தாவை கெஸ்ட் ரூமுக்கு அனுப்பி வச்சாச்சு. தாப்சி மட்டும் நினைச்ச மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டான்னா இந்த பார்ட்டி களகட்ட ஆரம்பிச்சிருக்கும்.